எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தா, சகுனம் பார்ப்பது எப்படி, நான் ரீசெண்டாக உணர்ந்ததை பற்றி நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு ஒரு இடம் வாங்க போகிறீங்க, ஒரு நிலம் வாங்க போகிறீங்க, ஒரு பூமி பார்க்குறீங்க. மூணுமே ஒன்று தான். இருந்தாலும் அப்படி சொல்லுவாங்களே, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கட்டின வீடே பார்க்க போகிறீங்க, வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது நீங்கள் போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு அது வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருப்பீங்க. அப்போ அந்த குழப்பத்தில் வரும்போது உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் சொந்தக்காரங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்கள் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தர் அவங்க ஒரு இந்த கிரகப்பிரவேச பத்திரிக்கையோட வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே சந்தோஷமாக இருக்கும். என்னடா இது, நம்ம இப்போ தான் நிலம் வாங்கறதுக்கு போனோம், அல்லது வீடு பார்க்குறக்கு, வீடு சொந்தமாக வாங்கலான்ட்டு போனோம், பார்க்குறதுக்காக போனோம், கிரகப்பிரவேச பத்திரிக்கை வச்சு உட்காந்துருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் வரும். இது உங்களுக்கு ஒரு நல்ல சகுனம், சரிங்களா? அப்போது நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த அறிகுறிகள் வரும். அப்படிங்க அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்கலாம் தைரியமாக. ஏன்னா அந்த பால் காய்ச்சுற நம்ம அந்த வீடு வாங்கினோம்னா அந்த புனியோஜனை பண்ணி பால் காய்ச்சுவோம். அதே இதுக்காகத்தான் நமக்கு அவங்க நம்ம சொந்தக்காரவங்க அந்த ரிலேஷன் பத்திரிக்கையோடு உட்காந்துருக்குறாங்க. அது நல்லா அந்த மாதிரி இருக்கிறது ஒரு நல்ல சகுனம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு கோயிலில் நீங்கள் கோயிலில் போய் வேண்டிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோயிலில் ஒரு வேண்டுதல் வச்சுருப்பீங்க. வேண்டிகிட்டு இருக்கும்போது அங்கே ஏதாவது அந்த கோமாதாக்கள் இருந்தால், அந்த கோமாதாக்கள் பசுக்கள் இருந்ததுன்னா, அந்த நீங்கள் வேண்டிகிட்டு இருக்கும்போது அந்த கோமாதாக்கள் ஒரு எப்படி சொல்கிறது, கோமியம் பெஞ்சாலோ அல்லது சாணம் போட்டாலோ இதுவே ஒரு நல்ல சகுனங்க. ஏன்னா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால தான் நான் உங்களுக்கு இதை சொல்லணும்னு நினச்சேன். இது ஒரு நல்ல சகுனம். அதே மாதிரி நீங்கள் கோயிலில் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அதே விஷயத்தை அவங்க அதை கேட்பாங்க. இந்த மாதிரி நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதான் சொல்கிறேன். உங்கள் மனசில் ஒரு விஷயத்தை நினச்சிட்ருக்கிறீங்க, அப்போது அந்த விஷயத்தை இன்னொருத்தர் கேட்பாங்க. இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க, வாலண்டியர் நீங்கள் இந்த சாமி கும்பிடும்போது நீங்கள் ஏதாவது நினைக்கணுன்னீங்கன்னா நினச்சி வழிபாடு பண்ணலாம். முதல்ல இவரை நினச்சி கும்பிடுங்க. உதாரணத்துக்கு அகத்தியர்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏதாவது மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு முதல்ல ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஓம் அகத்தீசாய நமக அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஆரம்பிங்க. அந்த காரியம் உங்களுக்கு நல்லபடியாக வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கே சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்ட அந்த சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நல்ல சகுனங்கள் இதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டுதுங்க. இதில் இப்போது நீங்கள்லாம் எப்படி சகுனம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது ஷேர் பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படின்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி